ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 11/2/2024 சோபகிருது ஆண்டு தை 28. சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 22 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35க்கு. திதி இன்று அதிகாலை 3:20 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:15 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:35 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:20 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:15 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம். இன்றைய கோச்சாரங்கள், கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், சந்திர பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு போட்டியுள்ள நாளாகவும் அமையும். போட்டினா எப்படின்னா, உங்களோட வளர்ச்சிக்காக மற்றவங்க, அதான் எதிர்க்க, அதை எதிரி அவங்களாம் பல முயற்சிகளை செய்வாங்க, போட்டி போட்டுட்டு செய்வாங்க. நீங்கள் மட்டும் எப்படி வளர்ச்சி அடைகிறீங்க, உனக்கு மட்டும் எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற மாதிரியே பல முயற்சிகளை செஞ்சு உங்களுக்கு போட்டியாக வர்றதுக்கு உண்டான நாளாக அமையும். மீனவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப போட்டியான நாளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல மீன் பிடிக்க போகிறீங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த இடத்துல மீன் பிடிக்கிற மாதிரி வரும். அதனால் ஒரு போட்டி, பிரச்சனைகள் உருவான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வளர்ச்சிக்காக நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட், போஸ்டல் சேவிங்ஸ், இந்த பொன்மகள், இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை ஸ்டார்ட் பண்ணுற நாளாக அமையும். அதனால் இந்த நாளை குழந்தையோட வளர்ச்சிக்காக நீங்கள் இந்த நாளை நல்ல ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பரிகாரம். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற வல்லநாடு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குங்க. இந்த ஜீவசமாதிக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போது இந்த இடத்த போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி தரிசனம் பண்ண முடியலன்னா வீட்டு பக்கத்திலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வல்லநாடு சித்தரை மனதார வேண்டிக்கிட்டு அல்வா தானமாக கொடுங்க. அப்படி வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இல்லைன்னா எங்கே வள்ளலார் சுவாமியோட அருள்குடல் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு வல்லநாடு சித்தர் சுவாமியை மனசார வேண்டிட்டு வர்ற ஜனங்களுக்கு அல்வாவை தானமாக கொடுத்தீங்கன்னா என்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அல்வாவை போல சந்தோஷமான நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். உங்கள் கனவுல அம்புக்குறி தவற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் செய்கிற காரியம் தடையாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் காரிய தடைன்றதுனால கவலைப்பட வேண்டாம். அம்புக்குறின்றது நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் காரிய தடையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் உங்களோட முயற்சியை மறுபடியும் செஞ்சிங்கன்னா அந்த காரிய தடையிலேருந்து விடுபடலாம். அம்புக்குறி தவறினால் காரிய தடை. நன்றி, வணக்கம்.